ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஃபர்ஸ்ட் பஜகோவிந்தம் அந்த வர்ஸ் மட்டும் சொல்லலாம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூఢமதே सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुःकृन्करणे। இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் शत्रौ मित्रे சொல்லுங்க. शत्रौ मित्रे पुत्रे बन्धौ त्रे बन्धौ मा कुरु यत्नं मा कुरु यत्नं विग्रहसन्धौ ग्रहसन्धौ शत्रौ मित्रे पुत्रे बन्धौ शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नं विग्रहसन्धौ मा कुरु यत्नं विग्रहसन्धौ भव समचित्तः सर्वत्र त्वं भव समचित्तः सर्वत्र त्वं सर्वत्र त्वं सर्वत्र त्वं वाञ्छस्य चिरात् वाञ्छस्य चिरात् यदि विष्णुत्वं यदि विष्णुत्वं शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नं विग्रहसन्धौ मा कुरु यत्नं विग्रहसन्धौ भव समचित्तः सर्वत्र त्वं भव समचित्तः सर्वत्र त्वं वाञ्छस्य चिरात् यदि विष्णुत्वं वाञ्छस्य चिरात् यदि विष्णुत्वं। ஓகே. இந்த உலகத்திலேயே நம்ம முதல்லயே நான் சொன்ன மாதிரி நீங்க உலகம் அப்படின்னு சொல்றது ஒரு 10 பேர் இல்லைன்னா மேக்சிமம் என்னோட உலகம் ரொம்ப பெருசுப்பானா கூட 20 பேர். திஸ் இஸ் யுவர் வேர்ல்டு. உங்களுடைய உலகமே இங்கதான். உங்களுடைய இன்டராக்ஷன் கம்யூனிகேஷன் எல்லாமே இதுக்குள்ளதான் அடக்கம். இவங்களோட தான் உங்களுடைய எல்லா எமோஷன்ஸு கில்ட்டு ஃபியரு ஷேமு ஜாய் சர்ப்ரைஸு அப்புறம் வாட் எவர் எக்ஸ்பிரஸி என்ன வேணா நீங்க சொல்லுங்க. எனி இமோஷன் உங்களுடைய எனிமிட்டி ஆனாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் சரி அன்பு ஆனாலும் சரி வெறுப்பு ஆனாலும் சரி நீங்க உலகம்னு நீங்க டிஃபைன் பண்ற இந்த ஒரு சிலரோட முடிஞ்சிடுறது. அதனால அதை அட்ரஸ் பண்றாரு இந்த வர்ஸ்ல. ரொம்ப அழகு. யார் உங்களுடைய உலகம்னா யாரெல்லாம் நீங்க உங்களுடைய ஸ்பேஸ்ல நீங்க இம்பார்ட்டன்ட்னு வச்சுருக்கீங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட்னு வச்சுருக்கிறது சாதாரணமா ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோம். நமக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கிறவங்களும் நம்ம லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா தான் இருக்காங்க. பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் தெம், ஆல்வேஸ் ஃபைட்டிங் வித் தெம் இன் யுவர் மைண்ட். எதிர்க்க இல்லைன்னா கூட மைண்ட் அந்த போயிட்டே இருக்கு அந்த தாட்ஸ் எல்லாம். ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னு இதுல சொல்றாரு. சில சமயம் யூ ஆர் அ த்ரெட் டு தி அதர் பர்சன். மற்றவங்க வந்து நம்மள ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க. என்னால அவங்களுக்கு எதுவும் கெடுதல் வருங்கிற மாதிரி நீங்க சிவனேன்னு தான் இருப்பேன். ஆனா இதன்னும் உங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு எனிமிட்டி இருக்கு. some enmity in their mind for whatever reason.
நோ ஃபால்ட் ஆஃப் யுவர்ஸ், உங்க மேல ஒரு குறையும் இல்ல, பாவம் நீங்க பாட்டு இருக்கிறதே அவளுக்கு ஏதோ ஒரு த்ரெட்டா இருக்கு. and they see you as an enemy. if they want to see you as your enemy, suppose அவங்க உங்க எனிமியாவோ எதிரியாவோ உங்களை பிடிக்கலங்கிற மாதிரியோ பார்த்தாங்கன்னா, don't try too much. மா குரு யத்னம் சந்தோ சந்தி, சந்தினா தெரியும் இல்லையா, ஒண்ணு சேர்றது சந்தின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ரொம்ப டிஃபெண்ட் பண்ண பார்க்காதீங்க, ரொம்ப அவங்க கூட போய் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு டோன்ட் கோ அவுட் ஆஃப் யுவர் வே டு டூ மேக் திங்ஸ் ஆல் ரைட். அந்த எத்தனம் பண்ணாத. த அதர் பர்சன் ஹேஸ் சம் ரீசன், அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ தெரியல, உங்களை எதிரியா பாக்குறாங்க. ஒருவேளை நீங்க ஏதோ பண்ணி அவங்க உங்களை அந்த மாதிரி பாக்குறாங்கன்னா, தென் யூ கேன் கோ அண்ட் அப்பாலஜைஸ். அவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணலாம். இல்ல அப்பாலஜி பண்றது அனாவசியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் நீங்களே கொஞ்சம் சாதாரணமா பிஹேவ் பண்ணா கூட அவங்கள உங்களை எனிமியா பாக்குறது மாறிடும். ஆனா எதுவானாலும் சரி, டோன்ட் மேக் டூ மச் எஃபர்ட். அதான் இங்க சொல்றாரு, அது தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் நீங்க இன்டென்ஷனலா எதுவும் பண்ணலன்னு. somehow the person feels that you did something. நீங்க ஏதோ பண்ணியிருந்தாலும் கூட நீங்க அன்இன்டென்ஷனலா ஏதோ பண்ணிட்டு அவங்க ஆனா அதை ஏத்துக்கிறதா இல்லை. நீங்க ஏதோ டெலிபரேட்டா பண்ணதா நினைக்கிறேன். என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்? நீங்க சாரி சொல்லியும் அவங்க ஏத்துக்கல. நீங்க யூ ட்ரை டு மேக்கப் ஆல்சோ. இட் இஸ் நாட் சி மா குரு எத்தனம்னா அதுக்காக நான் அப்படிதான் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை. ஒருவேளை நம்ம ஏதாவது பண்ணியிருந்தா அவங்க அப்படி நினைக்கிறாங்களோ, மேபி நம்ம ஏதாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், சரி பண்ணலாம் அப்படின்னு எத்தனம் எடுக்கிறது தப்பு இல்லை. அதையும் ரொம்ப பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அர்த்தம். டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி ஆன் யுவர் எஃபர்ட் அண்ட் யுவர் டைம் இன் ஆல் திஸ். அதுதான் இங்க சொல்றாரு. In spite of it, you are saying sorry if the person is not willing. ஒன்னா பேட்ச் அப் பண்ண நினைச்சு கூட அந்த பர்சன் சரியா ஆகலைன்னா, ஒருவேளை மேபி த பர்சன் நீட்ஸ் சம் டைம். ஓகே, நிஜமாவே நீங்க சண்டை போட்டுருங்கன்னு வச்சுக்கோங்க, நிஜமாவே நீங்க ஏதோ பண்ணிட்டே ஹர்ட் பண்ணிட்டீங்க, அதனால அவங்க அந்த மாதிரி உங்களை எதிரியா பாக்குறாங்கன்னா கூட, நிஜமாவே நடந்ததுன்னா கூட நீங்க சாரி சொன்னப்பவும் அவங்க சரி ஆகலைன்னா மேபி தே நீட் சம் டைம். நம்ம சாரி சொன்னதால உடனே எல்லாரும் ஓகே எல்லாம் தப்பு போட்டு வந்துடணும்னு எதிர்பார்க்க முடியாது. இதே தானே உங்களுக்கும் நடக்கிறது. when somebody says sorry to you, immediately you don't become all right. உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேண்டியிருக்கு. சாரி கூட சொல்லல தெரியுமா, அந்த நேரத்துல சாரி சொல்லியிருந்தா சரியா இருக்குமா எல்லாமே? அதையும் யோசிச்சு பாருங்க. அனாவசியமா நீங்களும் மற்றவங்களை எதிரியாக பார்க்காதீங்களோ, மற்றவங்களையும் எதிரியாக உங்களை பார்த்தா அதுக்கும் நீங்க ரொம்ப பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டு ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்கோ. Even the person may not be willing, in spite of all your efforts, the person may not be willing to accept you. So which is fine. அந்த இடத்துல தான் அந்த அக்செப்டன்ஸ் வரணும். பரவாயில்ல, தட் இஸ் அந்த க்ஷாந்தின்னு ஒரு வேல்யூ பார்த்தோம் இல்லையா, அதுதான். இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? அந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு பேகேஜ் இருக்கு, அந்த பர்சன் இஸ் பிஹேவிங் லைக் தட் அப்படின்னு விட்டுருங்க. போத் வேஸ். நீங்களும் அவளை எதிரியா பார்க்க கூடாது. அடுத்தது, தேவையில்லாம மற்றவங்களையும் நீங்க த்ரெட்டா கற்பனை பண்ணிக்கிறது, அப்புறம் நீங்க அந்த மாதிரி நிஜமாவே த்ரெட்டா இருந்தா கூட just be away from them. Don't try to அவங்க நம்மளை நான் அவங்களை எதிரியா இன்னைக்கு நினைச்சிட்டேங்கிறதுக்காக நாளைக்கு அவங்க ஃப்ரெண்டா ஆக்கிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படாதீங்க. just allow things to go on its own. time will heal ன்னு சொல்லுவாங்கல்ல, விட்டுடுங்க. பகவான் கிட்ட விட்டுட்டு ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ மா குரு விக்கிரக யத்னம். மா குரு சந்தி, சந்தியில யக்னம், பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர். வேற யாராவது இருப்பாங்க, ஸோ உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் இன்னொன்னு இருக்குதான். வேற யாரோ 2 பேர் எனிமீஸா இருக்காங்க, உங்களுக்கு மனசு கேட்கல, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு பிரயத்தனம் பண்ணி கடைசியில you will be wasting your time and energy in bringing 2 people together. அதுவும் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு பண்ணலாம், பட் அதுக்கு மேல டோன்ட் டேக் இட் அஸ் a responsibility. just allow them to be what they are. they can take care of them. எதுக்கு சொல்றாங்கன்னா, தேவையில்லாம மூக்க நழைக்காதீங்க எதுலையும். just mind your own business.
do what needs to be done. அது சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. அதே மாதிரி சேர்ந்து இருக்கிறவாளையும் பிரிக்காத. ஓகே, விக்கிரகங்கிறது இந்த இடத்துல 2 பேர் நல்லா இருக்கா, சந்தோஷமா திருப்தியா இருக்கா. எனக்கு அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒன்னா இருந்தா எனக்கு அது சௌகரியப்படாது. பிரிச்சு வச்சாதான் எனக்கு சௌகரியமா இருக்கும்னு இருப்பாங்க. ஒன்னா இருக்கிறவாளையும் பிரிச்சு வைக்காத. எய்தர் பிகாஸ் யூ ஆர் ஜெலஸ் ஆர் பிகாஸ் இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் ஃபார் யூ ஆர் யூ ஆர் செல்ஃபிஷ். இந்த காரணத்துக்காகவும் மற்றவர்களை பிரித்து வைக்காதே. நீயும் மற்றவங்கள இருந்து தேவையில்லாம பிரியறதுக்கு பிரயத்தனம் படாதே. நம்ம என்ன பிரியறதுக்கு பிரயத்தனப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். யுவர் ஓன் ஆங்கர், யுவர் ஓன் இதெல்லாம் உங்களை பிரியறதுக்கு. சரி, எல்லாம் ஓகே, மற்றவங்க ஓகே. வை ஹி இஸ் சேயிங் புத்ரா? ஓகே, புத்திரன் கிட்ட சொன்ன மகன் மகள் கிட்ட எங்கேருந்து ஏன் இப்படி சொல்றாங்க, எத்தனை பண்ணாதுன்னு எப்படி வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, குழந்தைங்கள்ட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல என்ன ஆயிடுறது, ஓவர் ப்ரொடெக்டிவ் அண்ட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல யூ பிகம் வெரி டிமாண்டிங், வெரி கண்ட்ரோலிங் அண்ட் வெரி சஃபோகேட்டிங் இன் யுவர் லவ். உங்க அன்பே அவங்க சஃபோகேட் பண்ணி மூச்சு முட்டை வைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்காது. டூ மச் ஆஃப் பேம்பரிங், டூ மச் ஆஃப் லவ். அவங்கள ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை வளர விடுறாங்க. போன்சாய் மாதிரி ஆயிடும். இந்த போன்சாய் செடி பார்க்க அழகா இருக்கும்னா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அது எவ்வளோ குரூரமா அது அழகு பண்றேன்னு நினைச்சு அதை போட்டு கிளிப் பண்ணி அது இட் இஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் பெயின். போன்சாய் அதை விட ஒரு மகா பாவம் எது, போன்சாய் ஆஃப்ல வச்சுக்கிறத விட ஒரு மகா பாவம் எதுவுமே இருக்க முடியாது. நம்ம கையை காலை யாராவது ஜாப்பனீஸ்னோ கால் சின்னதா இருக்கணுங்கிறப்போ காலை துணியை போட்டு கட்டி 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 டைட்டா யூ நீட் டு ஹேவ் ஸ்மால் லெக்ஸ், இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிக்கிறது. ஸோ ஜஸ்ட் அலோவ் சில்ட்ரன் டு பி டு க்ரோ. எப்படி ஒரு மரம் தானா வளர விடுறோம், ஆரம்ப காலத்துல தான் அதுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் வேண்டியிருக்கு. ஸோ டிசிப்ளின் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிறது டிசிப்ளினா கண்ட்ரோலா அப்படின்னா, அது பேரண்ட்ஸ் தான், அதுக்குதான் அப்பா அம்மாங்கிறது. அதை பார்த்து அந்தந்த குழந்தைங்களுக்கு எது சரியோ அதை பார்த்து பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு. ஸோ டோன்ட் மேக் டூ மெனி ரூல்ஸ், டூ மெனி டூஸ் அண்ட் டோன்ட். விட்டா போறோம்டா சாமி அப்படின்னு கிளம்பி போற மாதிரி இருக்கக்கூடாது. மா குரு விக்கிரக. தென் ஏன்னா நீங்க என்னதான் பண்ணினாலும் சில்ட்ரன் will always feel if they are not understood by you. புரிஞ்சுக்கிறதே இல்லைப்பா. பேரண்ட்ஸ் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி இவாளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைப்பா. 2 பேருமே they are living in their own world. Children think they are never understood, which is not true. Parents think they understand everything, which is also not true. At some point எங்க அதுக்கு ஒரு பார்டர் இருக்கு, எங்க அது கரெக்டா இருக்கணுங்கிறதெல்லாம் நீங்களாம் குடும்பத்துல பேசி தீர்த்துக்கோங்க. டோன்ட் மேக் டூ மச் யத்னம். ஏன் எப்படி பண்ணா என்ன, ஓவரா பண்ணா என்னன்னா, there is no surrender, you are resisting. You want someone to be different. உங்களோட குணத்தை ஏத்துக்காம அதை ரெசிஸ்ட் பண்றீங்க, which means அப்பன புத்தி இல்லை, பிரசாத புத்தி இல்லைன்னு ஆயிடும். அங்கதான் இதை கொண்டு வர்றது. பிரசாத புத்தி has to be there. பிரசாத புத்தி இல்லாத வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சரி பண்றோம்னா செயல்களின்னு பொறுப்பெடுக்கிறதெல்லாம் வேண்டாம். குரு விக்கிரக சொந்தம். மே யூ ஹேவ் சமச்சித்தத்துவம்ங்கிறது இங்க ஆத்ம ஜானம். இங்க சமச்சித்துவம்னு நம்ம சொல்லும் போது 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு பக்தி, பகவான் கிட்ட ஒரு when you surrender to Ishvara, you accept everyone as an individual who has their own background. பகவத் சிஷ்யில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. எப்படி நான் என்ன மற்றவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணாலோ, என்ன வேற விதமா பண்ணாலும் என்னால தாங்க முடியாதோ, அதே மாதிரிதான் மற்றவங்க இருக்கிறேன். மேபி ஐ எம் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அதர் பர்சன் ஜஸ்ட் லைக் அதர்ஸ் ஆர் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் மீ. எப்பவுமே என்ன பர்ஃபெக்ட்னு பார்க்காம, இல்ல நான் என்ன பர்ஃபெக்ட்னு பார்த்தா அப்ப எல்லாருமே அவங்கவுங்க ரோல்ல அவங்கவுங்க பர்ஃபெக்டா இருக்காங்க. இது ஒரு விதம். இன்னொன்னு ஞான மார்க்கமா பார்க்கணும், எல்லாருமே சமம்.
ஈஸ்வரா இஸ் ஆல் பர்வேஸ். எவ்ரிதிங் இஸ் ஈஸ்வராஸ் க்ளோரி அலோன். எல்லாருமே எல்லார்கிட்டையும் பகவான் தான். என் எதிர்க்க நான் யார் கூட இன்டராக்ட் பண்றேனோ அவர் என்னுடைய இஷ்ட தெய்வம்னு வச்சுன்னு போயிடலாம். மை இஷ்ட தேவதா இஸ் பிளேயிங் அ கேம் வித் மீ. இப்போ கோவப்படுறது, இப்போ அழறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணுமோ அதனால அந்த ரோல் ஆஃப் டிவோட்டி வந்து ப்ரிடாமினண்டா இருந்ததுன்னா எல்லா இன்ட்ராக்ஷனும் வந்து இன்ட்ராக்ஷன் வித் ஈஸ்வரா தான். அது ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த ரோல் ஆஃப் டிவோட்டியை வெளியில எடுத்துட்டு வரது தான் பெரிய பிரயத்தனமா இருக்கணும். When you do that, then everything becomes very easy. To surrender to Bhagavan, Bhagagovindam. May you have Samachittasana. You don't have any agenda. நீ இப்படி இருந்தாதான் அன்பு, நீ இப்படி 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 பண்ணலன்னா அதுக்கு பேர் அன்பு இல்லை, நீ என்னை வெறுக்கிறேன்னு அர்த்தம். இப்படி 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 பண்ணினா தான் வந்து நீ சரியா இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டிக் போட்டுண்டு இது கிராஸ் போட்டுண்டு எல்லாம் பண்ணாது. allow them to be as they are. காமம் அடுத்தவர் காமம் குரோதம் லோபம் மோகம். காமம் क्रोधं लोभं मोहं யத்வாத்மானம் பாவய கோஹம். யத்வாத்மானம் பாவய कोहं ஆத்மஜ்ஞானவிஹீனா மூடாः आत्मज्ञानविहीनाः ते पश्यन्ते ते पच्यन्ते नरकनिगूढाः. ते पश्यन्ते नरकनिगूढाः. இந்த இடத்துல விசர்க்கம் வரும், அதனால ஒரு அரை மாத்திரை கூட இருக்கிற மாதிரி இருக்கு. காமம் குரோதம் இத்தனைக்கு என்ன காரணம்? போன வருஷம் நம்ம பார்த்தோமே, இந்த சத்ரவ் மித்ர புத்திரே பந்தவ் மாகுரு யத்னம்லாம் பார்த்தோம். எப்படி இந்த எனிமிட்டி வருது, எப்படி இந்த மாதிரி எல்லாம் டிஃபரன்சஸ் எல்லாம் வருது? காமம் குரோதம் லோபம் மோகம் இதுதான் காரணம். காமங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு லாங்கிங், ஒரு டிசைர் ஃபார் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் ரிசல்ட். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நமக்கு ஒரு பலனும் எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கும் போது எனக்கு அந்த பலன் கிடைக்கிறதுக்கு குறுக்க யார் இருந்தாலும், அது மகனா இருந்தாலும் சரி, நம்ம சொந்த குழந்தைகளா இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இது எனக்கு வராம நீ தடுத்துட்ட அப்படின்னு அவங்க மேல கோபம். whoever is an obstacle in fulfilling that desire becomes an object of anger for me. அந்த கோபத்தை அவங்க கிட்ட தான் காட்டுறேன். ஏன்னா இது நான் நினைச்சபடி எனக்கு அந்த பலன் வரவிடாமல், இல்லைன்னா வேற மாதிரி, உன்னாலதான் இது வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க மேல ஒரு கோபம். காமம் காமம்ங்கிறது அந்த டிசைர் எப்போ ஃபுல்ஃபில் ஆகிறத தடுக்கிறாங்களோ அந்த ஆப்டிக்கலா இருக்கிறவங்க மேல வர்றது கோபம். காமத்துல இருந்து தான் இந்த கோபமும் வருது. ஏன்னா அந்த லாங்கிங் இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்படி இருக்கணும் டாம் பண்ணிட்டான், இதெல்லாம் வீட்டுல நடக்கிறது தானே, உன்னாலதான் நடந்தது, நீ டெலிபரேட்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது யூ பிகம் அ த்ரெட் ஆர் தி அதர் பர்சன் பிகம்ஸ் அ த்ரெட். ஸோ அங்க ஒரு எனிமிட்டி வருது. சொந்த குழந்தைகளானாலும் சரி, சொந்த அப்பா அம்மா இருந்தாலும் சரி, whoever is an obstruction towards them, there is anger. நீங்க இப்போ ரெண்டு பேரோட இதை பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, there is an argument. You are trying to prove something, the person is not listening. உங்களுடைய பலன் என்ன? அவங்களை கன்வின்ஸ் பண்றதுதான். That is your பலன். அதுக்குள்ள மூணாவதா யாரோ வந்து இவங்க கிட்ட ஏதோ இவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா ஏதாவது பேசிட்டாங்கன்னா உங்களுடைய கோவம் இவங்க கிட்ட இருந்து வேற எங்கேயும் போறது, மூணாவதா யார் வராங்களோ அவங்க மேலேயும் கோவம் வந்துடும். ஸோ இதை நீங்க எதை நினைச்சு ஒரு காரியத்தை பண்றீங்களோ அது தடுக்கிற மாதிரி யாரெல்லாம் கொடுக்க வர்றாங்களோ எல்லாரு மேலேயும் உங்களுக்கு கோபம் வருது. குரோதா இஸ் ஸ்டெம்மிங் ஃப்ரம் காமா அலோன், காம குரோதம். லோபம்ங்கிறது கிரீட். எல்லாருமே நம்ம நினைக்கிறோம், எனக்கெல்லாம் பேராசையெல்லாம் கிடையாதுப்பா. பேராசை வந்து நீட் நாட் நெசசரிலி பி வித் ரெஃபரன்ஸ் டு மணி அண்ட் வெல்த். குட் பி எதுல வேணா இருக்கலாம். கொஞ்சம் அதிகமா வேணும், எதெல்லாம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே வந்து லோகம் தான். மோகம்ங்கிறது டெல்யூஷன், மயக்கம்.
அதாவது யூ ஹாவ் ஆல் த நாலேஜ், வேல்யூஸ் தெரியும், நல்ல குணம் இருக்கு, தர்மம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த குரோதம் வந்துடுச்சுன்னா இது எல்லாமே போயிடும், எல்லாமே மறைஞ்சு போயிடும். இருக்கு, ஆனா இட் இஸ் நாட் அவைலபிள் அட் த டைம் ஃபார் யூ. தேர் கால் தஸ்கராக. காமக்ரோதத்துக்கு பேரு தஸ்கராஸ்னு பேரு. தஸ்கரானா திருடர்கள்னு பேரு. இந்த ரெண்டு திருடர்களும் என்ன பண்ணுவாங்க, அது திருடிண்டு போயிடுவாங்க. உங்களோட சென்ஸ் ஆஃப் ரைட் ராங் எல்லாமே இட் கோஸ், இட் டேக்ஸ் அவே வென் யூ ஆர் ஆங்கிரி. அதனால்தான் கோபமா இருக்கிறவாள்கிட்ட கம்யூனிகேஷன் வச்சுக்க கூடாது. அந்த நேரத்தில் யூ ஹேவ் டு கட் ஆஃப் த எனி கம்யூனிகேஷன் வித் தெம் அண்ட் அப்புறம் பேசலாம். இப்போ கோபமா, நீ இப்போ கோபமா இருக்க அப்புறம் பேசலாம் சொன்னி இன்னும் கோபம் வரும். இல்ல இதை பத்தி கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லணும். அவ கிட்ட போய் நீ கோபமா இருக்க இப்ப பேசுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா நீ அவங்க பிளேம் பண்ற மாதிரி, ஓ அப்ப நான் காரணம் இல்லாம தான் கோபமா இருக்கேங்கிறீங்களா, அப்ப என் கோவத்துக்கு காரணம் இல்லைங்கிறீங்களா, நான் சும்மா கோவப்பட்டுருக்கா அப்படின்லாம் கோவம். அதனால இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் தட் வேர்ட். I think we'll discuss about this later. I also need some time. அப்படி சொல்லிடுங்க. So you need some time. அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா கோபமா இருக்கிறவங்களோட நம்ம பேசும்போது நமக்கும் ஒரு கணக்குல நமக்கும் கோபம் வரும். ஸ்டார்ட் பண்ணும்போது காமாதான் பேசிட்டு இருக்கோம். ஆனாலும் கோபத்துல என்னத்தெல்லாமோ பின்னாட்ட ஆடும்போது they will do some directly, they will be blaming you for something, directly attacking you with words. அவ்வளவுதான். அது எங்க வந்து ட்ரிகர் பண்ணும் எதுன்னு தெரியாது. but you will also get angry. It's better to avoid it. அந்த நேரத்துல அந்த டெலியூஷன் வரும். காம குரோதம் லோபம் மோகம் எக்வா, இது இல்லாமல் give it up. How will you give it up? காம குரோத லோபம் மோகம், how will you give it up? இது எல்லாத்துக்குமே மறுபடியும் வேல்யூஸ் தான் வரும். படிச்சோம் இல்லையா, அமானித்தம், மதுபந்தித்தம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரிய பாசனம், சௌச்சம், ஆந்தர சௌச்சம், பாக்கிய சௌச்சம்ல ஆந்தர சௌச்சம் ரொம்ப பார்த்தோம். இதெல்லாம் பொறுமையை வளர்த்துக்கிறது. சமாதமா, உபரமா, ஸ்ரத்தா, திதிக்ஷா, சமாதானம், திதிக்ஷா, வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ. இதெல்லாம் படிச்சிருக்கீங்க தத்துவபோதத்துல கூட. இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். வேல்யூஸுங்கிறது என்ன அப்படின்னு ஆட்டிடியூட். எப்படி இந்த ஆட்டிடியூட வளர்த்துக்கிறதுனா, ஆட்டிடியூட நீங்களா தான் வளர்த்துக்கணும், யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த ஆட்டிடியூட வளர்த்துக்கோன்னா அந்த ஆட்டிடியூட வளர்த்துக்கிறதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கோ அதை நீக்கிறது உங்களுடைய வேலை. நோபடி கேன் மேக் யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட். பீப்புள் கேன் ஒன்லி டாக் அபவுட் ஆட்டிடியூட். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட வளர்த்துக்கோங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, இந்த ஆட்டிடியூட்டை எப்படி வளர்த்துக்கணுங்கிறது நீங்க தான். You are responsible for it. எனக்கு எப்ப பார்த்தாலும் கோவம் வந்துட்டே இருக்கு, வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா வருது. இந்த கோபத்துக்கு காரணம் என்ன? நம்ம இப்ப பார்த்தோம், காமா குரோதா. What is that? Something is obstructing. That person is a source of threat for you. So what is that threat? What happens to you? Most of the time it starts with you only. We are the cause. நம்மளே தான் அதுக்கு காரணமா இருக்கோம். மற்றவங்க தான் அந்த கோபத்துக்கு காரணம்னு நினைக்கிறோமே தவிர, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்களே தான் அதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா உங்களால ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? அவங்க பிஹேவியர் எனக்கு, அவங்க அப்படி பாக்குறதுனால ஏற்றுக்கொள்ள, அவங்க இப்படி இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ள. அவங்க பண்றது தப்புன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். பட் அதுக்கு கோபப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். That is how you develop certain. You have to develop that. Nobody can give you that. After ஒரு நிமிஷம் attitudeங்கிறது என்ன? The way you look at something. How can I change the way I look at something? You have to look differently. இது வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க, இனிமே பார்க்கறத பழகிக்கணும். அது பழக்கத்தால வரணும். அண்டர்ஸ்டாண்டிங்கால, ஹேபிட் மாதிரி இல்லை. நாட் அ பழக்கம் மீன்ஸ் ஓ இன்னிலேருந்து நான் பொறுமையா இருக்கேன், இன்னிலேருந்து நான் பொறுமையா இருக்கேன், இந்த மாதிரி சஜஷன்ஸ்ல இல்லை. The whole person has to change. You have to change. உள்ளேருந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். வந்தா வழிய இந்த மாதிரி காமக்ரோத லோக மோகம் இருக்கிறவங்கலாம் யாரு? ஆத்ம ஜான விஹீனாகா. They don't have proper viveka vairagya. And they are மூடாகா. And they are ignorant. They are not able to see the truth. எல்லாம் ஒரு
ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கிறவங்க, ஆப்ஜெக்டிவா இருக்க தெரியாதவர்கள். One who is that individuality is very strong. Amanitam agambittam சொல்றோம். That individuality is extremely too strong for those people. So then there is no viveka vairagyaha மூடாக. என்ன ஆகும் அவங்களுக்கெல்லாம்? பச்சியந்தே நரக்கனி கூடாக. இவங்கெல்லாம் they will get cooked in hell அப்படிங்கிறார். Don't literally cooked in hell ன்னு எடுத்துக்க வேண்டாம். What is hell? Your own thoughts, your own wrong interpretation or your own misconception of things. மற்றவங்களை பத்தி தப்பா நினைக்கிறது, சிச்சுவேஷன்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிறது, உங்களுடைய சொந்த ப்ரொஜெக்ஷன் தான் எல்லாமே. அதுதான் உங்களுடைய ஹெல்த். இல்லை பாடி இஸ் யுவர், இந்த பஞ்ச இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இந்த தேகம். ஸோ itself is a place. இதுதான் லொகேஷன். இந்த லொகேஷன்ல வேர் யூ ஆர் burning, you are burning in your mind. பச்சந்தே, your thoughts are burning you up. அது ஒரு ட்ராப் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மைண்டுங்கிறது it gives you access to freedom. And the mind also traps you in itself. ரெண்டுமே the mind. அதனால தான் your own enemy, you are your own friend. உங்களுக்கு நீங்களே தான் எதிரி, உங்களுக்கு நீங்களே தான் ஃப்ரெண்டு. நீங்க எப்படி இருக்க போறீங்க? ஃப்ரெண்டுன்னா என்ன? சித்தம் அஹிம்சா should start with oneself னு படிச்சோம், ஞாபகம் இல்லையா? So by unnecessarily cursing someone, unnecessarily being jealous, unnecessarily wanting other person fit into your own picture, இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது தேவையில்லாத கோபம் வருது, எரிச்சல் வருது, பொறாமை வருது. இதனால என்ன ஆகுது? You are not happy. You cannot be happy when you have too much expectations from people. And when you want to control people. எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு, அவன்வா இப்படி இருந்துட்டா எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறதுக்காக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். நீ ஏன் இப்படி இல்லை, நீ அப்படி பண்ணி இருக்கணும், அது நான் எதிர்பார்த்ததுதான், இது உனக்கு கடமை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா you are losing your peace of mind. So you are burning yourself. உங்களை நீங்களே தான் சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். தெரியுமா, நம்ம சந்தோஷமா இல்லாம இருக்கிறதுக்கு இந்த உலகம் வேண்டாம், நமக்கு நம்மளே போதும். என்னுடைய சொந்த கற்பனையிலேயே நான் என்ன கழிச்சுக்க முடியும். Don't suffer. So you suffer because of your own wrong thinking. Just it is enough. விவேக வைராகியத்தோட அதுதான் மறுபடியும் விக்கிரக சம்பவம். அதில் எத்தனம் ரொம்ப பிரயத்தனம் எல்லாம் இல்லாமல் do your duty. நிமித்த மாத்திரம் போதும். என்ன பண்ணணும், இந்த சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு என் கடமையை சரிவர பண்ணிட்டு வித் இமோஷனல் மெச்சூரிட்டி ஜஸ்ட் லீவ் மை லைஃப்னு இருக்கிறது தான் சரியான முறை. அப்புறம் என்ன பண்ணணும்? கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கேயம் கீதா நாம சஹஸ்ரம். ஏயம் ஸ்ரீபதிரூபமஜஸ்ரம். ஏயம் ஸ்ரீபதிரூபமஜஸ்ரம். ஏயம் ஸ்ரீபதிரூபமஜஸ்ரம். ஏயம் ஸ்ரீபதிரூபமஜஸ்ரம். நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். தேயம் தீனஜனாய ச வித்தம். தேயம் தீனஜனாய ச வித்தம். கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கேயம் மீன்ஸ் may you sing. எதை? கீதா. கீதானா பகவத்கீதா. பகவத்கீதைய ஸ்டாண்ட் பண்ணுங்கோ, பாடுங்கோ. முதல்லயே பார்த்தோம் நம்ம பகவத்கீதா கிங்க கீதா. அந்த மீனிங்ல வெறும்ன பகவத்கீதாவை பஜன் மாதிரி பாடுறது இல்லை, அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டு ஏஎம் கீதா. அப்புறம்
நாம சஹஸ்ரம்ங்கிறது சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்கோர்ஸ் இந்த கான்டெக்ட்ல பஜகோவிந்தம்னு இருக்கிறதுனால விஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த மாதிரி மனச அதுல எடுத்துட்டு போகணும். ஏயம் ஸ்ரீபதி ரூபம். ஸ்ரீபதிங்கிறது யாரு? மகாவிஷ்ணு. அவரே தியானிப்பாயாக. அஜஸ்திரம் அப்பப்போ இல்ல, ஏகாதசிக்கு அப்புறம் சாயந்தரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி இல்லை. அஜஸ்திரம் இஸ் ஆல்வேஸ் வித்தவுட் எனி பிரேக். வித்தவுட் எனி பிரேக்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் the role of the devotee is predominant. எப்போதுமே நீங்க டிவோட்டியா தான் இருக்கணும், எப்பவுமே பக்தனாக இருக்கிறது. அதனாலதான் இதெல்லாம் பார்க்க போறோம். பக்த விஜயத்துல நிறைய கதையெல்லாம் பார்க்கலாம். ஜெயதேவருக்கு அப்புறம் மினிமம் ஸ்டோரிஸ் ஆகும். ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்டம், டிவோட்டியாக எப்பவுமே இருக்கணும். இந்த நாம சஹஸ்ரத்துல பார்த்தோம்னா என்ன விசேஷம்? ஒவ்வொரு நாமாவும் பகவானுடைய குணம், அவருடைய விபூதி, அப்புறம் பௌராணிகமா அவருடைய கதைகள், இதெல்லாம் ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு அர்த்தத்தோட இருக்கு. ஒவ்வொரு நாமத்தையும் சொல்ல சொல்ல அதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஓடுறது. அது மைண்ட்ல ஓடும்போது அந்த மனசு அந்த நாமத்திலேயே லயிச்சு போயிடுறது. பிகாஸ் there is a meaning behind that word. கோவிந்தன் அப்படின்னா கோபாலா, மாதவா, கேசவா, அச்சுதான்னு சொல்லும்போதெல்லாம் அந்த கதைகள்லாம் ஞாபகம் வருது. இல்லைன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் பகவான் கமிச்சியோ அவருடைய குணங்கள் மனசுக்கு ஞாபகம் வருது. அதனாலதான் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சுவாமி பேர் வைக்கிறது எதுக்காக? அந்த பேரை சொல்லும் போதெல்லாம் பகவானுடைய சிந்தனை நம்ம சொல்றோம். குணத்தை ஒரு பெயராக வைக்கும்போது அந்த குணம் அந்த குணம் அந்த குழந்தைகிட்ட இருக்குங்கிறது போக பகவானுடைய குணம், அது அவருடைய குணம், அது அந்த குழந்தைகிட்டயும் இருக்குன்னா என்ன? சைல்டு பிரசாதம், பகவானுடைய பிரசாதம், பகவத் பிரசாதம், பகவானுடைய அனுகிரகத்தால பிறந்த குழந்தை, பகவானுடைய அனுகிரகம் இருக்கிற குழந்தை. அது அடுத்த ஸ்டெப் என்ன? when we say Vishnu is all pervasive, அந்த குழந்தையே விஷ்ணு தான். Child itself is Ishvara. I am Ishvara, the child is also Ishvara. So this is how the vision will broaden. இப்படியே படிக்க படிக்க நம்மளுடைய விஷன் broaden ஆயிட்டே வருது. கேயம் கீதா நாம சஹஸ்ரம், லலிதா விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்புறம் ஸ்ரீபதி ரூபம், அப்கோர்ஸ் விஷ்ணுடைய ரூபத்தை தியானம் செய் எப்பொழுதுமே. அஜஸ்திரம், ஆல்வேஸ் மெடிடேட். ஆல்வேஸ் மெடிடேட் அப்போனா கண்ணை மூடிண்டு எப்படி எப்பவுமே உட்காருத? கண்ணை மூடிண்டு உட்காருறது மட்டும்தான் மெடிடேஷன் கிடையாது. மெடிடேஷன்னா என்ன? யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சம்திங் அண்ட் யுவர் மைண்ட் இஸ் நாட் டைவர்டட் பை தட். அப்படி சொன்னா if you are a devotee, you have to always be thinking of பகவான். எப்பவுமே பகவத் சிந்தனையில இருக்கு. பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறதுனா எப்படி மற்ற ரோல் எல்லாம் பண்றதுன்னு ஒரு டவுட் வரும். பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறதுனா எதிர்க்க இருக்கிற அம்சாலும் அதே பகவான் தான் அப்படின்னு பார்த்தாதான் அது பகவத் சிந்தனை. இல்லை இவங்கெல்லாம் யாரோ பகவான் வேற யாரோ அப்படின்னு இருந்ததுன்னா அது வராது. நம்ம சொல்றோம்ல, பகவான் மாதிரி காப்பாத்திலே, பகவான் மாதிரி சொன்னதே பகவான் சொல்ற மாதிரியே இருக்குன்னு. கீதாப்புல அடம் பிடிக்கிற குழந்தையும் பகவான் தான். கிருஷ்ணர் எவ்வளவு ரகலை பண்ணியிருக்காரு, இப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த அடம் பிடிக்கிற குழந்தையும் அதே பகவான் தான் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு மனப்பக்குவம். அண்ட் நேயம். நேயம் மீன்ஸ் லீட் யுவர் மைண்ட், பிரிங் யுவர் மைண்ட்னு அர்த்தம். எங்க? சஜ்ஜன சங்கா. மனச நல்ல மக்கள் கிட்ட போற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய சகவாசம் மாறணும். You lead yourself towards people who have the same system, same type of thinking. மற்ற விஷயங்கள்ல போறதுல இருந்து மனசு திருப்பி கொண்டு வரதும் லீடிங் தான். எது இதுக்கு அனுகூலமாக இல்லையோ, நீங்க படிக்கிற படிப்புக்கு இந்த சாஸ்திரத்துக்கு அனுகூலமாக இல்லையோ, அந்த விஷயங்கள்ல இருந்து திருப்பி எடுத்துட்டு வர்றது ஆல்சோ இஸ் கால்ட் லீடிங், பிரிங்கிங். Bring your mind what you actually want to focus upon. அதுல எடுத்துன்னு வாங்குவோம். You have சஜ்ஜன சங்கம். சஜ்ஜன சங்கம் எதுக்காகனா, உங்களால அது முடியலன்னா கூட
இவர்களுடைய சங்கத்தால அந்த மனசு சுலபமாக ஸ்ரீபதி ரூபத்துல வந்து நிற்கும். பகவத் தியானத்துல வந்து நிற்கிறதுக்கு அனுகூலமாக. சஜ்ஜனங்கள் பக்கத்துல இல்ல, டெய்லி என்னால இன்டராக்ட் பண்ண முடியல. பிசிக்கலி க்ளோஸ் பண்ணி அதனால நீங்க அவளுடைய இருக்கு. பிசிக்கலி பக்கத்துல இல்லைன்னா என்ன பண்றது? அவளை பத்தின சிந்தனைங்கிறதுக்காக நம்ம டெய்லி பெரியவர்களை பத்தி படிக்கிறது, அந்த கதைகள்லாம் இந்த மாதிரி அனுகூலமா நமக்கு இருக்கிற கதைகளை கேட்கறது, பஜனை கேட்கறது, நல்ல கீர்த்தனைகள் கேட்கறது. நமக்கு நிறைய மீரா பஜன், கபீர் பஜன், அப்புறம் நம்ம ஆண்டாள் பாடல்கள்லாம் இருக்கு, ரொம்ப அழகான பாடல்கள்லாம் இருக்கு. இந்த பாடல்கள் எல்லாம் அடிக்கடி கேட்கறதே வந்து நம்மளோட மனசை ஒருமுகப்படுத்துறது அனுகூலமாக இருக்கு. தட் இஸ் ஆல்சோ கம்பெனி தான். ஆண்டாளோட இருக்கேன், ஆழ்வார்களோட இருக்கேன், இன்னைக்கு நான் இந்த ஆழ்வாரோட வாழ போறேன். டே மை கம்பெனி இஸ் திஸ் ஆழ்வார், தே ஆர் கோயிங் டு டீச் மீ சம்திங். அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். அவெல்லாம் எதுவும் செத்து போய் எங்கேயோ போயிட்டான்லாம் நினைக்க கூடாது. அதெல்லாம் இன்னைக்கும் இங்க இருக்கா. அந்த பாடல்கள் ரூபமா அவனுடைய பக்தி ரூபத்துல they are still there guiding us அப்படின்னு நினைச்சுட்டு அவளையே நமக்கு அனுகிரகம் பண்ண சொல்லி, அவளும் பகவான் தான். பகவானுடைய பக்தர்களும் பகவானும் வேற இல்லை. சிவன் அடியார்களை பூஜிப்பதும் சிவனை பூஜிப்பதும் ஒண்ணுன்னு சொல்லும் போது பகவானுடைய பக்தனும் பகவானும் வேற இல்லை. இந்த பக்தர்களுடைய சிந்தனையில இருந்தாலே பகவத் சிந்தனையில இருக்கிறாங்க. அப்படி மே யூ லிவ் லைக் தட். அப்புறம் தேயம் தீன ஜனாயக்கு வித்தம். தீன ஜனம் அப்படின்னா சாதாரணமா தீனன்னா புவர் பீப்புளுக்கு தானம் பண்றதுன்னு சொல்லுவா. தானம் பண்றதுனாலே ஏழைகளுக்கு, நாட் நெசசரி ஏழைகள், ஹெல்ப்லெஸ். தானம் யாருக்கு பண்ணணும்னா யாருக்கு தேவையோ அவர்களுக்கு பண்றதுக்கு பேர் தான் தானம். சாதாரணமா எல்லாருமே இந்த தானம்னா ஏழைகளுக்கு கொடுக்கறதுன்னு. ஒரு தடவை இந்த சந்திரபாபு நாயுடு இந்த பிலிகிரிமேஜ் சென்டர்லாம் நிறைய பெக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மந்த்லி 15,000 தரேன், யூ டோன்ட் ஹேவ் டு பெக், I'll give you the money whatever you are earning. They were not willing to move. அங்கேருந்து காரணம் என்னன்னா they were earning 30,000 to 40,000 per day. யோசிச்சு பாருங்க, how much money they are getting. இந்த பிலிகிரிமேஜ் சென்டர்ல ஒவ்வொருத்தரும் 100 ரூபா 500 ரூபான்னு தானம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 15,000 ரூபாய்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்களோட பிசினஸ்ல லாஸ் வந்துருக்குன்னு நினைச்சிட்டாங்க. They are not willing to move away from the beggars. So poor people are not helpless. அடிக்கா இருக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்கு நீடு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நிஜமாவே யாருக்கு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காலோ அவளுக்கு ஹெல்ப்லெஸ் உதவி பண்றதுக்கு பேர் தான் தானம். தானம் நீ வெரி கேர்ஃபுல். பாவம் நம்ம பக்கத்துலயே நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாட்டில் தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம கழிச்சுட்டு இருப்பான். ஆனா அங்க வேற யாருக்கும் வழியில 5 ரூபா நம்ம சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கு போட்டுட்டு போவோம். How do you know it is not a racket? It is big business. You have to be very careful how you do தானம். பாத்திரம் அறிந்து தான் பிக்ஷை கொடுக்கணும். ஜெனரலா ஹெல்ப், யாருக்கு ஹெல்ப் தேவையோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டா அதுவே தானம் தான். ஸோ தீன ஜனாங்கிறது ஹெல்ப்லெஸ் பீப்புள்னு அர்த்தம், நாட் புவர் பீப்புள். தீன ஜனாயத்தை வித்தம். தானம் பண்ணுங்கோ. தானம் ஹெல்ப்லெஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றதும் பகவத் சேவை தான். You do all this. Then next verse. Kata kriyate Rama bhoga. Kata kriyate Rama bhoga. Pasyadanta sharire rogah. क्रियते रामा भोगः. क्रियते रामा भोगः. पश्चादन्त शरीरे रोगः. यद्यपि लोके मरणं शरणं
यद्यपि लोके शरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम् तदपि न मुञ्चति पापाचरणम् सुखतः क्रियते रामा भोगः. सुखतः means for the sake of some. சுகத்திற்காக கிரியதே செய்கிறான். என்ன செய்கிறான்? ராமா போகா. ராமாங்கிறது இந்த இடத்துல பெண்கள்னு எடுத்துக்கலாம். பெண்கள் and any other pleasure. ராமா போகா for the sake of சுகம் இந்த மாதிரி போகத்துல ஈடுபடுகிறான் ஒருவன். for the sake of pleasure. இந்த women men எப்பவுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திஸ் இஸ் அட்ரஸ் டு மென், அதனால இங்க பெண்ணுன்னு கொடுத்துருக்கு. மற்ற விஷயங்கள் பெண் பொருள் எல்லாமே அதுல சேர்த்து. அப்புறம் என்ன ஆயிடுது? இந்த ப்ரெஷர்லயே கவனம் போய் 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 சுத்தமாக இருக்கணுங்கிறதே மனசு அதுலயே போய் பஷ்டாத் லேட்டர் ஆஃப்டர் ஆல் திஸ் ப்ரெஷர் ஹந்தா, அங்க தந்தா மாதிரி இருக்குல்ல, அது பஷ்டாத் ஹந்தா. Oh, alas, what happened? Sharire rogaha. அதுக்கப்புறம் சரீரத்துல too much of indulgence will lead to disease. Too much of indulgence in food also leads to disease. Too much of indulgence in earning money, hard work. Hard workங்கிற பேர்ல ரொம்ப இன்டல்ஜிங்கா இருந்தாலும் it also leading to disease. இந்த மாதிரி சிக்னஸ் ஆஃப் த பாடி கம். சுகத்துக்காக எல்லாம் பண்ண போய் ரோகியாக மாறிவிடுகிறான். போகமே ரோகமாக மாறிவிடுகிறது. ஆனாலும் அவனுக்கு தெரியும் என்ன? மரணம் சரணம். கடைசியில எல்லாருமே எத்யபி லோகே மரணம் சரணம், கடைசியில எல்லாருமே இறந்துதான் போக போறோம் அப்படின்னு தெரிந்தாலும் கூட we have to surrender to death. That is the last thing அப்படின்னு தெரிந்தாலும் கூட அவனுக்கு பகவத் சிந்தனை வருவதில்லை. அவனுக்கு பிளஷர்ஸ்லேயே கவனம் போயிருக்கு. ததப்பினா முன்சதி ஆஷா பாஷம். அப்ப கூட லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு he is not ready. என்ஜாய் பண்றது ஒரு பாவமா அப்படின்னு தோணலாம். என்ஜாய் பண்றது பாவம் இல்லை. இன்டெலிஜென்ஸ் பகவானே மறந்து தன்னையும் மறந்து அந்த டெலியூடட் மைண்ட் இருக்கு இல்லையா, காமம் குரோதம் லோகம் மோகம், அந்த டெலியூஷன் இருக்கும்போது then you spoil your own peace of mind and also you invite disease upon yourself. இந்த disease upon yourselfங்கிறது நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க சைக்காலஜியில கூட. your own emotions, your own anger, your own disappointment, your own guilt and shame, இதுவே பாடியில டிசீஸா மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்கிறத இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் ஸ்டைல மாற்றிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆட்டிடியூட மாறாமல் லைஃப் ஸ்டைல் மாறாது. வெறும்ன லைஃப் ஸ்டைல மாற்றிண்டா அது சப்ரஸ் பண்ற மாதிரி ஆயிடும். சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றது ஈஸி. சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் தான் கரெக்ட். சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் by itself doesn't help you. Your lifestyle will change once your priorities change. And the priority மாறினாலே, உங்களோட attitude மாறினாலே, the way you look at yourself, the way you look at world, இது மாறினாலே உங்களோட lifestyle தானாவே மாறி விடுகிறது. So Rama here is Artha and Kama. Okay, Artha Kama, pleasure and security. When you focus too much on pleasure and security, தர்மத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஏன் காமக்ரோதம் லோபம் மோகம் சொன்னோம் இல்லையா? காமக்ரோதம் இருந்ததுன்னா இப்போ அர்த்த காமம் ரொம்ப முக்கியமா இருக்கோ அப்போ கோபம் இருக்கும், லோபமும் இருக்கும், அதனால டெலியூஷனும் இருக்கும். நல்லது பண்ண நல்ல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட we cannot say அவங்களுக்குலாம் நல்லதே தெரியலன்னு சொல்ல முடியாது. நல்ல விஷயங்கள் தெரிந்தாலும் கூட அந்த நேரத்துல அதை செய்ய முடியாது. எல்லாருமே பார்ப்போம் தெரியாது, ஆனாலும் இது ஏதோ இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த விவேக வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டிஸ்.
பகவானை சரணடைகிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இறக்க போறோம்னு தெரிந்தா கூட ஒரு மனுஷனுக்கு பாபம் அந்த பாப்பாச்சரணம்னு நீங்க சொல்றாரு. அதப்பின முன்சத்தி பாப்பாச்சரணம் நல்ல மீன்ஸ்ல கூட he is not enjoying. அதர்ம வழியிலேயே he is wanting to enjoy. அவனை யார் காப்பாற்ற முடியும்? இப்பவே அதை விட்டுடு. ஆல்ரெடி it is too late. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். இந்த விஷயபரஸ்நாமம் கூட பார்த்தோம்னா it starts with விஸ்வம் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல ஆரம்பிக்கிறது. ஹோல் வேர்ல்ட் இஸ் ஈஸ்வரான்னு தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. Nothing separate from Ishvara. And Vishnu is all pervasive. Ishvara is all pervasive. Whole world is Prana, Ishvara is all pervasive. பஜகோவிந்தம் அந்த மாதிரியான இருக்கின்ற அந்த பகவானே. கேயம் கீதா நாம சகஸ்திரம்னு முதல்ல அந்த வருஷம் வந்து அது எப்படி புரிஞ்சுட்டு அது பண்ணினாதான் அது அர்த்தம். அப்கோர்ஸ் புரிஞ்சுக்காமலே அது பண்ணினா அதுக்கு புண்ணியம் இல்லையான்னா புரிஞ்சுக்காமலே பண்ணலாம். அர்த்தம் தெரியலனாலும் கூட அது சொல்றதுனால பகவான் நாமா சொல்றதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கு. பட் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில வேர்ட்ஸ்க்குலாம் மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு அர்த்தத்தோட சொல்லும் போது மனசு லைக்கிறது. இல்லைன்னா அது மெக்கானிக்கலா ஏதோ சொல்ற மாதிரி ஆயிடுறது. So there is nothing wrong in understanding the meaning of what you are saying. சரி, சம்ஸ்கிருதத்துல சொல்ல முடியலையா, தமிழ்லையாவது சொல்லுங்க. அர்த்தம் தெரிஞ்சு சொல்லும் போதுதான் மனசு லைக்கிறது. மனசு எதுல லைக்கிறதோ, எந்த பாஷையில லைக்கிறதோ அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல எனக்கு சம்ஸ்கிருதம் முக்கியம்னு நீங்க நினைச்சேன்னா அர்த்தம் புரிஞ்சு சொல்லுங்க. The focus is not on the language, the focus is on the mind being in what you want to achieve. பக்தி தான் எனக்கு முக்கியம் நினைச்சீங்கன்னா அந்த பக்தியை வளர்க்குற மாதிரி இருக்கிற அந்த பாஷையில சொல்றது ரொம்ப நல்லது. இதுல லாங்குவேஜ் ஒரு பெரிய விஷயமா எடுத்துன்னு வரோம். அடுத்தவர் இதுல இந்த ஒரு தடவை இது எதுக்கு சொல்றேன்னா மரணம் சரணம்ங்கிறது உங்களுக்கே அந்த கதை தெரிஞ்சிருக்கும். மகாபாரதத்துல தர்மபுத்திரன் கிட்ட தானம் கேட்டதா தர்மபுத்திரன் வந்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினார். உடனே பீமன் வந்து கஷ்டமா சிரிச்சாராம். என்ன இப்படி சிரிக்கிற அப்படின்னு, நீ வந்து மரணத்தையே வென்று விட்டாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சொல்றார், என்ன மரணத்தையே வென்று விட்டாய்ன்னு? ஆமா, உனக்கு நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போங்கிறது உனக்கு எவ்வளவு நிச்சயமா தெரியறது. அது தெரியறதுனால தானே வந்து நீ நாளைக்கு வான்னு சொன்ன. நீ வந்து மரணத்தையே ஜெயிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிற. இந்த மரணம் அப்புறம்தான் வந்து தர்மபுத்திரனுக்கு புரியுது. நல்ல காரியம் எதுவானாலும் ஒத்தி போடக்கூடாது, உடனே பண்ண கற்றுக்கிறது. ஒரு நல்ல தானம் செய்கின்ற விஷயத்தை நமக்கு சொல்லுவாங்கன்னா பகவத் சிந்தனைங்கிற விஷயம் வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்காங்க. பண்ணலாம், அப்புறமா பண்ணலாம் நம்ம போஸ்ட்போன் பண்ணினோமானால் அதுக்கு டைமே இல்லாமல் போயிடுறது. எந்த க்ஷணம் வேணா என்ன வேணா ஆக, நதினி ஜலகத்தை ஜலம் நசி தரலாம். அப்படியே ஆடிட்டு தான் இருக்கு. மூச்சு வருது, வெளியில விட்ட மூச்சு உள்ள வருதே வந்து ஒரு அனதர் miracle தான். That is a miracle that I am able to give every second is a miracle. We don't have to look for a separate miracle. பகவத் சிந்தனை எப்பவுமே இருக்கும். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். ஸோ தலப்பின முன்சத்தி ஆசா பாப்பாச்சரணம்னு சொல்றாரு. அப்ப கூட ஒருத்தன் மரணம் எப்ப வேணா வரும், இந்த நேரத்திலேயாவது நம்ம முடிச்சுக்கணும்னு நினைக்கலையேங்கிறதுக்காக இந்த சக்கராச்சாரியர் சொல்றாரு, பா முடிச்சுக்கோ, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். இப்ப கூட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேப்பா. அடுத்தவர் அர்த்தமனர்த்தம் பாவய நித்யம். நாஸ்தி தத் சுகலேஷத் சத்யம். நாஸ்தி தத் சுகலேஷத் சத்யம். நாஸ்தி தத் சுகலேஷத் சத்யம். पुत्रादपि धनभाजां भीतिः.
त्रादपि जगन्पादान् भीतिः सर्वत्रैषा विहिता रीतिः सर्वत्रैषा विहिता रीतिः அர்த்தம் is அனர்த்தம். அர்த்தம்னா என்ன? எவ்ரிதிங் தட் கிவ்ஸ் யூ செக்யூரிட்டி. பணம், பொருள், ரிலேட்டிவ்ஸ், யாரெல்லாம் எனக்கு வந்து செக்யூர். அர்த்தம், that which is desired by me is அர்த்தம். இந்த அர்த்தம்னு நீ நினைச்சுட்டு இருக்கியே அதெல்லாம் அனர்த்தம். they are all meaningless. they are all a source of துக்கம் for you. அர்த்தம்னு நீ எது நினைச்சுட்டு இருக்கியோ அதெல்லாம் அனர்த்தம்பா. அதெல்லாம் நீ மீனிங்ஃபுல்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால தானே அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்க. பட் அதெல்லாம் மீனிங்லெஸ். அதுல சாரம் இல்லை. காரணம் என்ன? அதெல்லாம் உனக்கு எப்பவுமே சுகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. நீ வந்து அது சுகம் கொடுக்கறதுன்னு நினைச்சுட்டு இருக்க. ஆனா அது உனக்கு கடைசியில துக்கத்தை தான் கொடுக்கறது. ஏன்னா நீ எது சுகம் தர்றதுன்னு நினைச்சுட்டு இருக்கியோ அதை காப்பாத்திண்டே இருக்க வேண்டிய ஒரு துக்கம் உனக்கு இருக்கு. இல்ல அது என்னை விட்டு போயிடுமோங்கிற பயமும் இருக்கு. இந்த பயமும் துக்கமும் மாறி மாறி உனக்கு லைஃப்ல இருந்துட்டே இருக்கிறதுனால எது உனக்கு சோர்ஸ் ஆஃப் சுகம்னு இருக்கோ அது ஆக்சுவலி உனக்கு சுகத்தை கொடுப்பதில்லை. எப்பொழுதுமே உன்னை பயத்திலையும் துக்கத்திலையும் தான் வச்சுட்டு இருக்கு. ஒன்னா அது உன்னை விட்டுட்டு போய் உனக்கு துக்கத்தை கொடுக்கறது, இல்லைன்னா விட்டு போயிடுவேன் பயமுறுத்திண்டு உனக்கு துக்கத்தை கொடுக்கறது. So there is pain involved and also fear is involved. anartham நாஸ்தி ததஹ சுகலேஷம். அதுல சுகலேஷம் கூட இல்ல. நீ எப்படி அதுல சுகம் எடுத்துன்னு நினைக்கிற? அது not even a trace of sukam in there. So there is no trace of sukam in what you think as sukam. So you can give it up. அதுல சுகத்தை தேடாத. எங்க சுத்தம் இல்லையோ அங்க போய் இவ்வளவு சுத்தத்தை தேடுறியே. உண்மையான சுத்தம் எதுல இருக்குன்னா பகவான் கிட்ட பக்தியில தான் இருக்கு. மகிகோவிந்தம் சாஸ்திரத்துலதான் இருக்கு. நோ யோர்செல்ஃப் அஸ் தி ஆனந்த ஸ்வரூபா. ஸ்வரூபமே ஆனந்தமா இருக்கிறது தான் சுகம். வேற ஏதாவது எனக்கு சோர்ஸா சுத்தமா இருக்குன்னு நான் நினைச்சா அது உண்மையாவே அதுக்கு அந்த சுத்தத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயமும் எனக்கு சுத்தத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் நான் எப்பவுமே சுத்தமா இருக்கணுமே, அதுவும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் எது சுத்தம்னு நினைக்கிறாங்களோ அது எனக்கு சுத்தமாவும் இல்லை. எனக்கு சுத்தமா இருக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு சுத்தமா இல்லை. ஒருத்தருக்கு துக்கமா இருக்கிற விஷயம் எனக்கு துக்கமா இல்லை, அது எனக்கு சுத்தமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒண்ணு சுத்தமா இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒண்ணு அதே விஷயம் சுத்தமா இல்லைன்னா அதுல இருந்து என்ன தெரியறது? சுத்தத்தை கொடுக்கக்கூடியதுன்னு ஒரு விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துல அவங்களோட எண்ணங்களை அவங்களோட எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி தான் அது சுகத்தை கொடுக்கறதே தவிர there is nothing as that which can give you சுகம். இது அனர்த்தம். not going to give you மோட்சம். அனர்த்தம் இன்னொரு மீனிங் என்ன? it is not going to make you free. it is only going to bind you all the time. அந்த கட்டி தான் போட போறது, அதை வந்து ஃப்ரீ பண்ண முடியாது. so whatever kama and artha you have, whatever pleasure and securities that you seek in this world, இதெல்லாமே ஒண்ணு ஃப்ரீ பண்ணாது. ஆக்சுவலி நீ இதெல்லாம் எதுக்கு தேடுறேன்னா ஃப்ரீயா இருக்கணும்னு தேடுற. ஆனா இது ஒண்ணு ஃப்ரீ பண்ணாது. நம்ம இன்னும் கட்டி தான் போடுறது. ஸோ ஆல் திஸ் இஸ் தேர் ஆஃப் நோ யூஸ் ஃபார் மோக்ஷம். மோட்சத்துக்கு இது பிரயோஜனம் இல்லாதனால அது அனர்த்தமாகி விடுகிறது. அனர்த்தம் அர்த்தம் அனர்த்தம் பாவைய நித்தியம். இந்த அர்த்தம் எப்பவுமே அனர்த்தம்ங்கிறத மனசுல நித்தியம் தெரிந்து கொள். நாஸ்தி ததஹ, அதுல இருந்து நாஸ்தி, அதுல இல்ல. என்ன அந்த விஷயங்கள்ல இருந்து சுக கிளேஷம், அதுதான் சத்தியம். அது சுகமே இல்ல. புத்திராதபி பீதிகி, சொந்த பிள்ளைகளிடம் இருந்து கூட நமக்கு பயம் இருக்கிறது. என்ன மகன், ஏன்னா எப்போ வந்து சொத்து நிறைய சேர்ந்துட்டோ பிள்ளைகள் கூட ஏமாத்திடுவாளோன்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா? முந்திலாம் குழந்தைகள்லாம் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அப்பா அம்மாவே வெளியில தள்ளி விட்டுறது, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஜாயிண்ட்ல வச்சுட்டு தானே எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் குழந்தைகளே பிகம் அ சோர்ஸ் ஆஃப் ஃபியர் ஃபார் யூ.
எது நீ சுகம்னு நினைச்சியோ புத்திராதபி நபாஜாம் நீதிக்கு அவங்க கிட்ட இருந்து கூட உனக்கு பயம் வந்து விடுகிறது. ஸோ என்ன சொல்றாரு, சர்வத்ரேஷா விகிதா ரீதி ஏதா ரீதி, இதுதான்ப்பா எல்லா இடத்துலயும் இதுதான் நாங்க பாக்குறோம். ரீதி இட் லுக்ஸ் as though this is the law, this is how the world is. It's not just for you. சர்வத்ரேஷா விகிதா, விகிதா மீன்ஸ் லான்னு அர்த்தம். திஸ் இஸ் த லா எவ்ரிவேர். ரீதி நம்ம சொல்றோம்ல, இதுதான் ரீதிப்படி நடக்கணும்னு சொல்றோம்ல, முறைப்படி. இதுதான் முறை போல இருக்கு இந்த உலகத்திலே, இதுதான்ப்பா முறை. நீ எது வந்து உன்னோட சோர்ஸ் ஆஃப் சுகம்னு நினைக்கிறியோ அதே சோர்ஸ் ஆஃப் சுகமா மாறி. ஈவன் your own children. If you have money, even your own children are a they will take it away from you. பயம் இருக்கு. Therefore பஜகோவிந்தம். இந்த உலகத்துல ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. யார் இருக்க முடியும்னா பகவான் மட்டும்தான் இருக்க முடியும். சரண்டர் டு பகவான். ப்ளீஸ் வேக் அப். ஜாகிரத ஜாகிரத. அடுத்தவர் பிராணாயாமம் பிரத்யாஹாரம். நித்யா நித்ய விவேக விசாரம். யாப்ய சமேத சமாதி விதானம். பூர்வவதானம் மகதவதானம். பிராணாயாமம். என்ன பண்ண சொல்றார்? பிராணாயாமம் பண்ணுங்கிறார். பிராணாயாமம் எதுக்காக? ஒண்ணு வந்து பாடி ஃபிட்டா இருக்கும். ஏன்னா பிராணன் ரொம்ப முக்கியம். பிராணனுடைய சஞ்சாரம் உடம்புல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடி ஹெல்தியா இருக்கும். பிகாஸ் எவ்ரி செல் இன் அவர் பாடி நீட்ஸ் பிராணா, ஆக்சிஜன். அது இனஃப் நம்ம கொடுத்தோம்னா the body will be healthy. ஆனா இங்க வந்து பஜகோவிந்தம் is not just about, it's definitely not about keeping your body healthy. It is more about the mindங்கிறதுனால பிராணனை மனசு சாந்தப்படுத்தக்கூடிய சக்தி பிராணனுக்கு இருக்கு. அது சாந்தப்படுத்தக்கூடிய சக்தினா நல்ல கோபமா இருக்கும்போது உட்காந்து பிராணாயாமம் பண்றேன்னு பிஸ்டில் பண்ணா அது வேலைக்கு ஆகாது. அது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் தான் பண்ணும். when you are doing பிராணாயாமா ஓரளவுக்கு கொஞ்சம் சாந்தமா முதல்லயே இருந்துதான் பிராணாயாமம் பண்ணணும். பட் அந்த பிராணாயாமத்தை பண்ண 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 பிராணனுடைய சஞ்சாரம் அதிகமாக ஆக பிகாஸ் நம்ம நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆக வேண்டியிருக்குல்ல. when you are angry, when you are guilty, when you are feeling ashamed, அப்பெல்லாம் நம்மளோட உடம்பு எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கு. அந்த நர்வஸ் சிஸ்டம் முதல்ல சரியாகணும். பிராணன் வந்து நர்வஸ் சிஸ்டத்தை சரி பண்றது. ஸோ நர்வஸ் சிஸ்டம் தேகம் நல்லபடியா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா பாடி ரிலாக்ஸ்டா இருக்கும்போது மைண்டும் தானாவே ஒரு சாந்தமான நிலைமைக்கு வர்றது. when you are available to yourself. அதனால பிராணாயாமம் is very important. பிராணாயாமம் is necessary to make your mind calm. ஸ்ட்ரெஸ் எல்லாம் சரி பண்றது. எப்படி பிராணாயாமம் டெய்லி எப்படி உட்காந்து பிராணாயாமம் பண்றதுன்னா, பிராணாயாமம் தனியா உட்காந்து பண்ணிட்டு இருக்க வேண்டாம். when you feel stress, ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டி வந்துச்சுன்னா just stop, be aware what is happening to you. You're getting carried away by a particular emotion. You're worrying too much about something. So அது எப்படி எனக்கு தெரியும்னா, முதல்லயே நீங்க ஒரு சங்கல்பம் பண்ணணும். இனிமே நான் இந்த மாதிரி என்னோட வாழ்க்கைய இப்படி மாற்ற போறேன். இனிமே இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக போறது இல்லை. ஐ லீவ் எவ்ரிதிங் டு பகவான். அவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறார். இத்தனை பேரை பார்த்துக்கிறவர் இதையும் பார்த்துக்க மாட்டாரா? அத்தனை பக்தர்களை பார்த்துக்கிறவர் என்ன பார்த்துக்க மாட்டாராங்கிற அந்த நம்பிக்கையும் அந்த ஸ்ரத்தையும் வளர்த்துக்கணும். வளர்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ண 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 உங்களுக்கு அந்த பை ஹேபிட் நீங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாலும் கூட நீங்க ஏற்கனவே உங்களுக்கு நீங்க ஒரு செக் போட்டுட்டு ஹியர் ஆஃப்டர் ஐ ஒன்ட் பி லைக் திஸ் அப்படின்னு
ஐ வாண்ட் பி லைக் திஸ் மட்டும் இல்லை, ஹவு ஐ வாண்ட் டு பி அப்படிங்கிறதும் அவங்க விஷன்ல இருக்கணும் உங்களை பத்தி. அப்போ என்ன ஆயிடும், உங்க மைண்ட் நீ ரொம்ப கோவப்படுற, நீ ரொம்ப தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அதான் ரிமைண்டர் கொடுக்கும். அப்போ நீங்க டக்குன்னு யூ கேன் ஸ்டாப் யுவர் செல்ஃப் வேற எந்த கோபத்துல இருந்தாலும் என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் டக்குன்னு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த ரிமைண்டரை கொடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு, வேற யாரும் வந்து அந்த ரிமைண்டரை கொடுக்க முடியாது. உங்களை நீங்களே அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். எப்படி உங்களை நீங்களே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி உங்களை நீங்களே டிஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க தான் ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இட் கிவ் யூ த ரிமைண்டர். அப்போ அந்த ப்ரீதிங் ஆட்டோமேட்டிக்கா ஆகும். கொஞ்சம் நீங்க ஆங்ஸைட்டியில் இருக்கும்போதே அந்த புஷ்டே வந்து கண்ணாப்பினான்னு போயிருந்திருக்கும், கோபத்துக்கு கண்ணாப்பினான்னு போயிருந்திருக்கும். அப்படின்னா அது இமோஷனை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அதோட பர்சன்டேஜை குறைக்கணும். அப்போ ப்ரீதிங் பெட்டர் ஆகும். அந்த பெட்டரா ஆன ப்ரீதிங்கை இன்னும் நல்லா பெட்டர் ஆகணும்னா அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணா கான்சியஸ் ப்ரீதிங். இன்னும் நம்ம எல்லாருமே அன்கான்சியஸ் ப்ரீதிங் பண்ணிட்டு இருக்கோம். யூ ஆர் நாட் கான்சியஸ்லி ப்ரீதிங். பிராணாயாமம் இஸ் கான்சியஸ் ப்ரீதிங். அப்போ யூ கான்சியஸ்லி ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஒரு 10 தடவை பண்ணீங்கன்னா யூ see the difference immediately. சொல்றோம்ல ஏதாவது அப்படின்னா டேக் a deep breath அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு காம் பண்ணக்கூடிய. கான்சியஸ் ப்ரீதிங் அட் த டைம் பிராணாயாமம். அப்புறம் பிரத்யாகாரம் இன்னொரு டெக்னிக் என்ன சொல்றாருன்னா டூயிங் த ஆப்போசிட் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் ஆல் த டைம். இட் இஸ் அ டிசிப்ளின். அதாவது நிறைய பிரத்யாகாரம்ங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கோ ஓவரா அதுல இருந்து ரிவர்ஸ்ல வருது. தட் இஸ் கால்ட் பிரத்யாகாரம். டூயிங் ஜஸ்ட் தி ஆப்போசிட் ஆஃப் வாட் எவர் யூ ஹவ் பீன் டூயிங். அதுவும் பிராணாயாமங்களோட சேர்ந்துதான். இப்போ நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க, நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா இருந்ததுன்னா நீங்க அதுல இருந்து விலகி வருவீங்க. That is called pratyahara. Consciously, deliberately taking yourself away from what you have been doing all these days. அது சாப்பாட்டு விஷயமா இருந்தாலும் சரி, யூஸ் பண்ற லாங்குவேஜா இருந்தாலும் சரி, பேசுகின்ற வார்த்தைகள், நடந்து கொள்கின்ற முறை எதுவா இருந்தாலும் the way you react, your body language எல்லாத்தையுமே மாத்திக்கணும். இதெல்லாம் கான்சியஸா ஒரு தடவை வந்துட்டனால தானாவே ஆட்டிடியூடும் ஆயிடும். So everything you have to bring it to the conscious mind. So நித்திய விவேக விசாரம். அடுத்ததுல நித்திய விவேக விசாரம் என்னைக்குமே இருக்குண்டே. நித்திய விவேகம் பத்தி நம்ம முதலே பேசியிருக்கோம். மேபி வி கேன் see later in detail. நித்திய விவேக விசாரம் இல்லாமல் இது முடியாது. அப்புறம் ஜாப்பிய சமேத சமாதி விதானம். ஜாப்பிய சமேத அப்படின்னா சமேதவின் உடன், எதுவுடன், ஜபத்துடன் கூடிய தியானம். சமாதிங்கிறது இந்த இடத்துல அப்சார்ப்ஷன் ஆஃப் த மைண்ட். சமாதி தியானம் குரு. சமாதி குருன்னா தியானம் பண்ணுன்னு அர்த்தம். சமாதினா நீங்க நினைக்கிறத என்ன நடக்கிறதுனே தெரியல, சமாதி அடைந்து விட்டார், அந்த மாதிரி என்ன நடக்கிறதுனே சுற்றி தெரியாத அளவுக்கு அந்த சமாதி இல்லை. You are aware of certain things, but you are calm. You are meditating upon something. விவேகானந்தர் கடையெல்லாம் படிக்கும்போது நம்ம பார்க்குறோம்ல, அவர் தியானத்துல இருந்தார், பாம்பு அவர் மேலே ஏறது கூட தெரியல. தியானம் உண்டு. பட் ஸ்டார்ட் வித் நீங்க அந்த அளவுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்குங்கிறது இல்லை. அந்த மாதிரி எல்லாம் பண்றதா இருந்தா ஒரு பத்திரமான இடத்துல இருந்து பண்ணுங்க. பட் இங்க சொல்றது ஜபத்தினுடன் கூடிய ஒரு அப்சார்ப்ஷன். இட் இஸ் நாட் சிம்பிளி focusing on your breath, but also bring ஈஸ்வரா. தியானத்துல பகவானையும் சேர்த்து எடுத்துவாங்கோ. To set your mind. விதானம் சமாதி விதானம். உங்களோட மைண்ட பிராணாயாமத்தில் எடுத்துக்கொண்டு வருங்க. உங்க மைண்ட ஜபத்துல எடுத்துட்டு வாங்க. உங்க மைண்ட விவேக வைராகிய விசாரத்துல எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்ற அடுத்தது,
குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தः சம்சாராத் அசிராத் பவமுக்தः. Nirbhara Bhakta means one who is a committed devotee. அப்பப்ப devotee இல்ல, committed devotee. குரு சரணாம்புஜ, குருவுடைய பாத தாமரையில் சரணடைந்தவன். இந்த குருவோட மகிமையும் எடுத்துன்னு வர்றாரு. குரு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பக்தினாலே கூட அதுக்கு ஒரு குரு வேண்டி இருக்கு. பக்தியை எடுத்து சொல்றதுக்கு கூட ஒரு குரு கணக்கு வேண்டி இருக்கு. ஒரு குருன்னு இல்லைன்னா கூட நீங்க யாரை பத்தியெல்லாம் இப்போ பெரியவர்களை பத்தி மகான்களை பத்தி படிக்க படிக்க அவங்க எல்லாருமே அவங்களுக்கு குருவாக தான் இருக்கிறாங்க. ஒரு குருன்னு அவசியம் கிடையாது. மகான்கள் அத்தனை பேருமே அவங்களுக்கு ஒரு விதத்துல குருங்கிறது ஒரு நமக்கு ஒரு வழிமுறையை எப்படி வாழணும்னு காட்டி கொடுக்கிறவர்கள், எப்படி சிந்தனை பண்ணணும், இந்த உலகத்துல மறந்ததற்கான அர்த்தம் என்ன, இதெல்லாம் எடுத்து செல்பவர்கள் எல்லாருமே நமக்கு குருதான். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தः சம்சாராத் அசிராத் பவமுக்தः. அவர்கள் எப்படி ஆகிறார்கள்? குருவனிடம் சரணடைந்தவர்கள் எல்லாருமே அசிராத் சீக்கிரமேக, டைம் எல்லாம் சொல்ல, 1 மாசமா 2 மாசமா 1 வருஷமா 2 வருஷமா எல்லாம் சொல்ல. அச்சிராத் they become free. You surrender to your guru. So குரு அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்? இங்க சாஸ்திர பட்டனம் implied. குரு சரணாம்புஜ நிர்பர பக்தः அப்படின்னு சொன்னாலே இவன் இதெல்லாம் விடுப்பா, என்ன அர்த்த காமங்கிறதெல்லாம் அனுபவிச்சாச்சு, போறோம், எத்தனையோ ஜென்மத்துல எல்லாம் பார்த்தாச்சு, புதுசா இந்த ஜென்மத்துலதான் இல்ல, இந்த ஜென்மத்திலயும் பல வருஷம் பார்த்தாச்சு. பிரவருத்தியா இருந்த உன் மனசை நிவர்த்தியா மாத்திட்டோம். எதற்கு you are going towards something, now choose moksha as your goal. நீ மோட்சத்தே உன்னுடைய கோலா நினைச்சு ஒரு குரு கிட்ட போய் சரணடைந்து சாஸ்திரம் கிடைக்கிறது, மோட்சங்கிறது ரொம்ப தூரத்துல இல்லை, ரொம்ப கிட்டக்கதான் இருக்கு. அப்புறம் அது எப்படி அச்சீவ் பண்றது? அடுத்த சென்டென்ஸ்ல சேந்திரிய மானச நியமாதேவம். இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இந்திரியங்கள் மனசு இந்திரிய சேந்திரியா. இந்திரியா தான் இங்க சேந்திரிய அப்படின்னு இருக்கு. இந்திரிய மானச, இந்திரியங்களும் மனமும் சேர்ந்து நியமம், அதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும், மனசுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும், இந்திரியங்களுக்கு டிசிப்ளின் வேணும். என்ன டிசிப்ளின்? சமாதமா உபரமா ஸ்ரத்தா திதிக்ஷா, இதெல்லாம் டிசிப்ளின். இந்த டிசிப்ளினோட இந்த மாதிரி நியமத்தால் மட்டுமே ரக்ஷசி, யூ வில் see. திருக்குன்னா பார்க்கிறது, கண்களால் பார்க்கிறது. கண்களால் பார்க்கிறதுனா தெய்வத்தை கண்களால் நான் பார்க்கிறேனா அப்படின்னா, கண்ணுன்னு நம்ம முதலே நான் சொல்லியிருக்கேன், கண்கள்ங்கிறது இங்க தேக கண்கள் இல்ல, ஞானக்கண். ரஷ்யசி, ஞானம் ஏற்படுகிறது. வேர் யூ see ஈஸ்வரா. சேந்திரிய மானச நியமாத் ஏவம், ஏவம் இந்த மாதிரியாக, this manner. Which manner? By having certain discipline in your mind and sense organs. Drakshasi. எங்க பாக்குறோம்? யார பாக்குறோம்? தேவம். You will see Ishvara. See Ishvara means in that way you will understand Ishvara, you will know Ishvara. Where will I know Ishvara? Swasya Hridayastham. உங்களுடைய ஹிருதயத்துல. இந்த சாதாரணமா எல்லாரும் ஹிருதயம்னு சொல்லுவோம். ஹிருதயம்ங்கிறது என்ன? மைண்டு தான். The only place of knowledge is mind, but it is also பக்தின்னு வரும்போது ஹிருதயம்னு சொல்லுவோம், ஞானம்ங்கும் போது மனசுன்னு சொல்லுவோம். பட் அனன்ய பக்திங்கும் பொழுது அது மனசு தான். ஹிருதயம் ஆல்சோ should be taken as mind only. இன்னொன்று வேற, எல்லாருமே மைண்டுனால இங்கதானே இப்படி தலைய, மனசுங்கிறது தலையில தான் இருக்குன்னு எல்லாரும் நினைச்சுருக்கா. இட் இஸ் லொகேட்டட் இன் த ஹெட்ங்கிற மாதிரி. மைண்ட் இஸ் நாட் லொகேட்டட் இன் த ஹெட், மைண்ட் இஸ் லொகேட்டட் ஆல் ஓவர் யுவர் பாடி. அதனால தான் அவங்களை எங்க தொட்டாலும் அவங்களுக்கு தெரியறது.
மைண்ட் தலையில தான் லொக்கேட்டடா இருந்தா தலையை தொட்டா மட்டும்தானே தெரியணும். இங்கெல்லாம் கிள்ளினா தெரியக்கூடாது. எங்க கிள்ளினாலும் தெரியறது, எங்க அடிபட்டாலும் தெரியறது, எங்க ஸ்பர்ஷமானாலும் தெரியறதுன்னா மைண்ட் இஸ் சூக்ஷ்மா, மைண்ட் இஸ் நாட் ஸ்தூலா. தேகம் தான் ஸ்தூலம், ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா மனசு வந்து ஸ்தூலம் இல்லை, சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அது ஆல் பர்வேசிவா இருக்கு. உடம்பு பூரா மனுஷன் ஆல் செல்லுலார் மெமரிஸ்ன்னு சொல்றோம்ல. ஹிப்னோதெரப்பியில செல்லுலார் மெமரி தெரப்பின்னு ஒன்று இருக்கு. யூ மே கெட் ரிட் ஆஃப் ஆங்கர். ஓகே, சோர்ஸ் ஆஃப் ஆங்கர் என்ன, எங்கேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோபம் வருது அப்படின்னு அந்த சோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி யூ வில் ஹீல் தட் பார்ட். அந்த சிச்சுவேஷன் வாட் எவர் இவெண்ட் இஸ் தட் அதை ரிகன்சைல் பண்ணி then you will have a particular understanding of whatever happened in your life and you will accept it எல்லாம் ஆயிடும். ஆனாலும் இந்த செல்லுலார் மெமரின்னு ஒன்று இருக்கு, கால்ட் அஸ் ஹேபிச்சுவல் எரர். அந்த செல்லுலார் மெமரிஸையும் ரிலீஸ் பண்றதுக்கு சஜஷன் தெரப்பி எல்லாம் உண்டு. ஸோ செல்லுலார் மெமரிங்கிறது எவ்ரி செல். அதனால தான் இந்த அதை வச்சுதான் இந்த மூவி எல்லாம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? யூ டொனேட் யுவர் ஐஸ் அண்ட் சம்படி, அந்த சூக்ஷ்மம் அதுலேயும் சேர்ந்து போகிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப லிட்டரலா எடுத்துட்டு தானம் பண்ணலாமா எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆர்கன் டொனேஷன்லாம் சுவாமிஜியே சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆர்கன் டோனரே வந்து கண்ணப்ப நாயனார் தான் அப்படின்றார். வி டோன்ட் ஹேவ் டு பி டாக் அபவுட் ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் சூக்ஷ்மமா இருக்குது மைண்ட். மைண்ட் இஸ் ஆல் ஓவர் யுவர் பாடி, இட்ஸ் நாட் லொகேட்டட். ஸோ மனசை சரி பண்றது சரியா இருக்குன்னு சொல்றோம். அதுதான் when you are angry it expresses in your body. when you are sorrowful your skin dry ஆயிடுது. for every emotion there is an effect in your body. இந்த மைண்ட் காமா இருந்து ஒரு ப்ராப்பர் ஆட்டிடியூடோட பக்தியோட நம்ம வாழ்ந்தோம்னால் முக்தி கிட்டக்க தான் இருக்கு. ரக்ஷசி தெய்வம். இந்த வருஷம் நம்ம முதல் 2 வருஷம் நம்ம சொல்லவே இல்லை. பிராணாயாமம் பிரத்யாஹாரம், பிராணாயாமம் பிரத்யாஹாரம், நித்யா நித்ய விவேக விசாரம், நித்யா நித்ய விவேக விசாரம், जाप्य समेत समाधि विधानम, जाप्य समेत समाधि विधानम, पूर्ववधानम महदवधानम, पूर्ववधानम महदवधानम, गुरुचरणाम्बुज निर्भर भक्तः, गुरुचरणाम्बुज निर्भर भक्तः, संसारादचिराद्भव मुक्तः, संसारादचिराद्भव मुक्तः, सेन्द्रियमानस नियमादेवम्, सेन्द्रियमानस नियमादेवम्, द्रक्ष्यसि निज हृदयस्थं देवम्, द्रक्ष्यसि निज हृदयस्थं देवम्, द्रक्ष्यसि निज हृदयस्थं देवम्, द्रक्ष्यसि निज हृदयस्थं देवम्, भज गोविन्दं भज गोविन्दं, गोविन्दं भज मूढमते, सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुष्कृन् शरणे.
ஸோ இந்த பஜகோவிந்தத்துல விதவிதமான ஜனங்களை சிஷ்யர்கள் சங்கராச்சாரியோட நடந்து வந்துட்டு இருக்கார். நடந்து வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேரை பாக்குறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழறத பார்த்து அந்தந்த நேரத்துல யாரை பாக்குறாளோ அவளை அட்ரஸ் பண்ணிட்டே வர்றார். ஸோ ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணின மாதிரி ஆயிடும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. மோட்சத்துல இச்சை இல்லாமல் மற்ற விஷயங்களே வயதான பிறகும் இச்சையுடன் இருப்பவர்களை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல இருக்கு. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருக்குமே சொல்ற மாதிரியாக முதல்ல அதையும் அட்ரஸ் பண்ணிட்டு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்ற. நிறைய விஷயங்கள உலக நம்மளுடைய லைஃபினுடைய அனித்தியத்துவம், மனுஷனுடைய லைஃபுடைய அனித்தியத்துவம் எப்படி இருக்கு, எந்த க்ஷணமும் என்ன வேணா ஆகலாம்ங்கும்போது ஒவ்வொரு க்ஷணமும் முக்கியமாக இருக்கணும், ஒவ்வொரு க்ஷணமும் பகவானை நினைக்கிறதுலதான் இருக்கணும். அதுதான் இந்த மனுஷ ஜென்மத்துடைய நோக்கம். அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை கவனத்தை செலுத்தாதே. வேக்கப், ஜாகிரத, பஜகோவிந்தம். மூடமத்தே, மூடமத்தேன்னா டெலியூடட் மைண்ட். காமக்ரோத லோப மோகம் சொல்றவங்க மோகமும் டெலியூஷன் தான். என்னமோ நினைச்சுட்டு இருக்கியே, எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டியே, என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியாம இப்படி காணாம போயிட்டு இருக்கியே அப்படின்னு ஒரு வேதனையில ஒரு அக்கறையில சங்கராச்சாரியரும் அவருடைய சிஷ்யர்களும் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல ரொம்ப சுருக்கமா எல்லா விஷயத்தையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் த மீனிங் ஆஃப் ஈச் ஒர்க். டெய்லி ஒரு ஒர்க் எடுத்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட தமிழ் டிரான்ஸ்லேஷனும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க மாதிரி ஒரு கேப்சியூல்ல எல்லாத்தையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். So with this we are completing Bhajagopindam. Om Shri Gurubhyo Namaha. Hari Amram, ரொம்ப தேங்க்ஸ். யா இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கா? அதோட முடிச்சிடுறது. இது எங்களுக்கு எடுத்தது இதோட முடிஞ்சிடுறது.